தனுஷ் சார் வந்து அவருடைய பிறந்தநாள் ரசிகர்கள் பெரிய அளவு கொண்டாடிருக்காங்க. அது வந்து அரசியலுக்கு வராரு, கொடி அறிமுகப்படுத்திருக்காரு, விஜய்க்கு போட்டியாக வராருன்னு அது ஒரு பக்கம் நின்று ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தளபதி விஜய்க்கு ஸ்டார்டிங் வித் சூப்பர் ஸ்டார் அவர் மாதிரி யாராவது இந்த கெரியர்ல திரும்பி வருவாங்க? அரசியல் தலைவர்கள் முதற்கொண்டு இன்னைக்கு பல பிரமுகர்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு சூப்பர் ஸ்டார்னா இன்னைக்கு அடையாளத்துக்கு ஒரே முகம் தெரிஞ்சது. ரஜினிக்கு வந்து விஜய் சிஎம் ஆனதை பிடிக்கல. அவர் வந்து உட்காந்துட்டு இந்த வேலை பார்க்கறாரு, லாரன்ஸ் தூண்டி விடுறாரு, தனுஷை உஸ்பேத்தி விடுறாரு. அவர் வந்துச்சு எதுக்கு இவங்களெல்லாம் உஸ்பேத்தி பண்ணிட்டு அவர் தானா 96 அவரு சப்போர்ட் தான் பண்ணாரு. அன்னைக்கு நினைச்சுட்டு அவர் ஆட்சிக்கு பிடிச்சிருக்கலாமா, அன்னைக்கு வந்திருக்கலாம் அரசு. அவர் மாதிரி மனுஷன்லாம் வந்து அரசியல நிலைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. யாருமே எதிரியா நினைக்க மாட்டாரு. அவர்தான் நிறைய பேர் எதிரியா. Hi, in today's podcast we have PRO Ria sir. Sir, வணக்கம். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். God bless you. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பார்க்கவே ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. சூப்பர் ஸ்டார் மாதிரி வேற இருக்கீங்க. அதுலயும் பாத்தீங்களா? பார்த்தேன். எப்படி இருந்தது? வீட்டுல காமிச்சாங்க. எனக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு பாக்குறதுக்கு. யார் சூப்பர் ஸ்டார்னு ஒரு செகண்ட் தெரியல, கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஸ்டார்டிங் வித் சூப்பர் ஸ்டார் எப்படி சார் போயிட்டு இருக்கு? 2 படம், ஜெயிலர் 2 அண்ட் தர்மன். நல்லா போயிட்டு இருக்கு. ஜெயிலர் கெட்டிங் ரெடி ஃபார் ரிலீஸ், தர்மன் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. அப்படி போயிட்டு இருக்கு. ஓகே, அவர் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் மாதிரி யாராவது இந்த கெரியர்ல திரும்பி வருவாங்களா சார்? The only one. Only one. சிட்டில 2.1 சொல்ற மாதிரி இந்த only one அவர் தான். ஏன்னா அவர் மேல வர முடியாது, ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இந்த வயசுல ஒரு சினிமால வந்து 50 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட அந்த சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்தை நிறைச்சி வைக்கிறது. சூப்பர் ஸ்டார்ன்றது ஒரு பட்டம். ஆரம்ப காலகட்டத்தில் அவருக்கு வந்து அவருடைய தொடர் வெற்றிக்கு கிடைத்த பட்டமா இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் வந்து அந்த பட்டத்துக்கு அடையத்துக்கு வேற யாரும் வராததுனால அவருக்குன்னே அது அமைஞ்சு போச்சு. தொடர்ந்து அதுக்கப்புறம் பல அரசியல் தலைவர்கள் முதற்கொண்டு இன்னைக்கு பல பிரமுகர்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு சூப்பர் ஸ்டார்னா இன்னைக்கு அடையாளத்துக்கு ஒரே முகம் தெரிஞ்சது இன்னைக்கு தலைவர் மட்டும்தான். அது மாறி பிராண்டாவே மாறி போச்சு. சூப்பர் ஸ்டார்னா யாருன்னா அது ரஜினிகாந்த் தான் அப்படின்ற ஒரு பிராண்டா மாறி போச்சு. அது யாராலும் மாற்ற முடியாது. மற்ற ஸ்டார்களுக்கு மற்ற ஸ்டேட்ஸ்ல அந்த அந்தந்த நேரங்களில் ஒரு ஃப்ளோவில் சொல்லும் போதுன்னா டுடே சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரிலாம் சொல்லலாம். இல்லை அந்த ப்ரொமோஷன் அப்போ சொல்லலாம். ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார், பாஸ்ட் சூப்பர் ஸ்டார், ஒரே சூப்பர் ஸ்டார் தாங்க ரஜினிகாந்த். அண்ட் அதே மாதிரி சார், இப்போ ரஜினி சார் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி அவரோட கெரியரை பில்ட் பண்ணாரு. இப்போ ஒரு பஸ் கண்டக்டரா இருந்து அங்கிருந்து ஐடென்டிஃபை ஆகி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து இப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாரா வளர்ந்து வந்து நிற்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது இன்னும் யாரையாவது ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை இந்த ஃபீல்டுக்குள்ள கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா இன்னைக்கு டேட்டுக்கு எல்லாரும் சோஷியல் மீடியால இருந்து இந்த டேலண்ட்ஸை ஃபைன் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி இருக்கும்போது ஹவ் யூ ஃபீல் சார்? இல்லை, அது வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன். அதே சமயத்தில் அவர் அது நடக்கிறது முழுமையா சரியும் கிடையாது. ஆனா இப்போவும் அந்த மாதிரி எப்படி வந்து ஒரு கே பாலச்சந்தர் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு சிவாஜி ராவை அறிமுகப்படுத்தி பட்டை தீட்டி இன்னைக்கு வந்து ரஜினிகாந்த் என்ற ஒரு மாபெரும் நட்சத்திரத்தை கொடுத்தாரோ, அதே போல இன்னைக்கும் பல இயக்குநர்கள் ஆடிஷன் பண்ணி எடுக்கிறதாக செயல்முறையில் இருக்கு இன்னும். ஆனால் பெரும்பாலான பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ரீல்ஸ் பார்த்துட்டு அந்த இன்ஸ்டா போஸ்டிங்களை பார்த்துட்டு அதை வேஸ்ட் பண்ணி ஆடிஷன் குயிக்காக எடுத்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் லோடு ஈஸியாக ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்த்துடுறாங்க. அதுதான் கொஞ்சம் நமக்கு கஷ்டமா இருக்கு சார். PRO, பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர், இதோட பர்பஸ் என்ன? PROன்றது இன்னைக்கு வந்து எல்லா துறையிலையுமே இருக்கு. உதாரணத்துக்கு அரசாங்கத்திலே இருக்கு. அரசாங்கத்தோட அன்றாட நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா அந்தந்த புகைப்படங்களோட அந்த மந்திரிகள், முதல்வர்கள், பிரதமர்கள் அவங்களாம் அன்றாட நிகழ்வுகளை பற்றி பத்திரிகைகளில் செய்திகளை வரதுக்கு அந்த PROக்கள் சைட்லேருந்து அஃபிஷியலாக கொடுக்கப்படும். அதே போல் ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃபீஸஸ் இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒரு PRன்றதை இன்னைக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஒரு மஸ்டாக மாறிடுச்சு. ஸோ இந்த PRO ஆகிறதுக்கு இப்போ ஏதாவது ஒரு யங்ஸ்டர் நினைக்கிறாங்க, இல்லை யாரோ சம்திங் ஹூ வாண்ட் டு பிகம் PR அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணணும் சார் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி? இல்லை, இப்போ எங்களோட யூனியன் மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சது ஏதாவது ஒரு PRO கிட்ட அசிஸ்டண்ட்டாக குறைஞ்சது ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணணும். அது மினிமம் வந்து ஒரு 5 படத்தில் PRO உதவின்றது டைட்டில் கார்டு உங்கள் பேர் வரணும் அப்படின்றது ரூலாக வச்சுருக்காங்க.
சும்மா நீங்க 2 வருஷம் என்கிட்ட வந்து அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணீங்க, 5 படத்துல உங்களுக்கு டைட்டில் கார்டுல பேர் வந்துச்சு, உடனே நீங்க பிஆர்ஓ அப்படின்றதே கிடையாது. அந்த 2 வருஷத்துக்குள்ள பிஆர்ஓடுக்கான தொழில முழுமையா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. இப்போ நீங்க என்கிட்ட இருந்து அசிஸ்டண்டா இருந்து நீங்க வந்து கார்டு எடுத்துட்டு நீங்களும் மெம்பர் ஆகுறீங்க அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா என்னோட இன்னும் சிறப்பா நீங்க செயல்படணும். அப்போதான் உங்களுக்கு அந்த வெற்றி, அந்த பேர் கிடைக்கும். இப்போ எப்படி ஆயிப்போச்சுனாக்கா, நாங்க ஒரு படத்துக்கு ஒரு செய்தி கொடுத்து வரவழைச்சு அது நம்ம வந்து இப்படி வர வச்சிருக்கோம்ன்றத நிறுவனத்தை சொல்றதை தாண்டி நம்ம கொடுக்காத செய்தி, நமக்கே தெரியாத பல செய்திகள் இன்னைக்கு ஊடகங்கள்ல வந்தது. இதுக்கு நம்ம வந்து நிர்வாகத்துல கட்டாக்கல தான் வந்துச்சு. சரி, இப்ப பாத்தீங்கன்னா நீங்க எல்லா படத்துலயும் இப்போ லைக் இப்ப பிக் ரேஞ்ச் பிலிம்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு அந்த படத்துல எப்படியும் ஒரு 200-300 பேர் வேலை செய்யறாங்க. அதை தாண்டி ஒரு 50-60 பேர் நடிக்கிறாங்க ஒரு பெரிய சீன்லாம். இப்போ சூர்யா சார் வந்து ரோலெக்ஸ் கேரக்டர் வந்து பண்றாரு, படம் வரதுக்கு முன்னாடியே லீக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லீக் ஆகிறனால அந்த ஒரு சஸ்பென்ஸ் போயிருது, அதை கண்ட்ரோலும் பண்ண முடியல, அது சர்க்குலேட் ஆகிறதையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது அது எவ்வளோ ஒரு டேரக்டருக்கும் சரி ஒரு ப்ரொடியூசருக்கும் சரி இதை டிசைன் பண்ணதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. பட் இது ஈஸியா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பிரேக் ஆகுதுன்ற போது அது எப்படி சார் இருக்கும்? ரொம்ப ஒரு தவறான செயல், ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அதை லீக் பண்றவங்க ஒரு நிமிஷம் அதை பண்றதுக்கு முன்னாடி உங்களை சார்ந்த உங்களுக்கு சொந்தமான ஒரு பொருளை அடுத்தவன் வந்து ஒரு பார்வைப்படுது, இல்லை அவன் திருடுறான் அப்படின்னா திருட முயற்சி பண்றான் அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த வலி இருக்குமோ அதே வலி தான் ஒரு படத்தை எடுக்கிறவங்களுக்கும் அந்த நிறுவனத்துக்கும் அந்த தொழிலாளர்களுக்கும் அந்த குழுவுக்கும் இருக்கும். அதை ஒரு நிமிஷம் நீங்க வந்து அதை பரப்பத்துக்கு முன்னாடி அதை திருடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அது ஒரு திருட்டு கணக்குல தானே சார்? கண்டிப்பா வருது. ஏன்னா நீங்க அதை நம்ம அபிஷியலா கொடுக்கல, எங்களுக்கு தெரியாம எங்களோட ஆப்சன்ஸ்ல எங்க நாலேஜ் இல்லாம எடுக்கிற கேப்சர் பண்ற ஒரு விஷயம் அது. இப்ப ஜனநாயகன் வரைக்கும் இப்ப ஜனநாயகன் நீங்க தான் பிஆர்ஓ, அது நீங்க கேள்விப்படும்போது எப்படி சார் இருக்கு? இல்ல ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது ஒரு தயாரிப்பாளர் அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி ரூபாய்க்கு மேல ஒரு முதலீட்டு 500-600 பேருக்கு மேல ஒர்க் பண்ணி இருக்கிற ஒரு அவ்வளவு பேரோட உழைப்பு. ஒரு பெரிய படம் ஜெயிக்கும் போது என்ன பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு படத்தினால ஒரு 500-600 குடும்பங்கள் வாழுது. அந்த ஒரு படத்தினால, ஒரு பெரிய படத்தினால யாரோட அவ்வளவு பேருக்கு ஒரு பெரிய படம்னால வந்து ஒரு உங்களுக்கு குருவா உங்களுக்கு பெரிய ஸ்கேல்ல வந்தது. உங்களுக்கு ஒரு சின்ன படத்துக்கு ஒரு பட்ஜெட்ல பண்ணும்போது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு படத்துக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும்போது ஒரு மேக்கப் டிபார்ட்மெண்ட்னாக்கா ஒரு சீஃப் மேக்கப் மேனு 2 அசிஸ்டன்ட்ஸ் வச்சுக்கோங்க போதும், ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் வச்சுக்கோங்க போதும்வாங்க, ஒரு காஸ்டியூமர் 2 அசிஸ்டன்ட் போதும்வாங்க. இதே ஒரு பெரிய படங்களுக்கும் பாத்தீங்கன்னா சீஃப் ஒரு 2 பேர் இருப்பாங்க, அசிஸ்டன்ட்ஸ் ஒரு 10 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ற இன்னொரு அசிஸ்டன்ட்ஸ் ஒரு 5 பேர். இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் வந்து நம்பர் ஆஃப் பீப்புளா எக்ஸ்ட்ரா வருவாங்க. அவ்வளவு பேருக்கு அங்க வேலை கிடைக்குது. அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது மூலியமா அவ்வளவு குடும்பங்கள் அதுல பிழைக்குது. இத்தனை பேரோட உழைப்பு அதுல. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் எடுத்தீங்கன்னா 9 to 5 சொல்றோம். இதே போலதான் நம்ம சினிமாவும் கால் ஷீட் வந்து ஒரு 9 to 5 சொல்றோம். ஒரு 9 to 5ன்றத ஷூட்டிங் ஹவர்ஸ் மட்டும் தான். ஷூட்டிங் ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்து ப்ரீ ஒர்க். அதாவது ஒரு ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கோ 6 மணிக்கோ எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆயிட்டு அவங்க வண்டியிலயோ இல்ல கம்பெனி அனுப்புற வண்டியிலயோ கிளம்பி அவங்க லொகேஷனுக்கு போகணும். லொகேஷன் கிட்ட இருந்தா பரவாயில்ல, 20 நிமிஷம் ½ அன் ஹவர்ல உங்க வீட்டுல இருந்து போய் சேர்ந்துடலாம். இல்ல அவுட்டோர் இருக்க பட்சத்துல ஹோட்டல்ல இருந்து போய் சேர்ந்துடலாம். இதே லாங்கா இருக்கிற பட்சத்துல பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா மணிக்கணக்குல எல்லாம் டிராவலிங் உண்டு. அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே வந்து ரெடி ஆயிட்டு டிஃபன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சு பேக்கப் ஆயிட்டு திருப்பி முடிச்சு நீங்க வந்து மேக்கப்லாம் கழிச்சு வந்து படுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கணும். இது ஆர்டிஸ்டோட ஒர்க். அதே போல டெக்னீஷியன்ஸ் பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு உங்களுக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல டீ காஃபி சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொடுக்குறவங்க பாத்தீங்கன்னா அவங்க விடிகால 4 மணிக்கு எழுந்திருப்பாங்க. 4 மணிக்கு எழுந்திரிச்சு அவங்க வந்து அந்த மெஸ்ஸுக்கு போயிட்டு இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஆர்டர் கொடுத்து ரெடி பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு வந்து டீ காஃபி இங்கே லொக்கேஷனுக்கு வந்துட்டு டீ காஃபி செய்யறதுலேருந்து உங்களுக்கு ஜூஸ் இளநீர் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ரெடி பண்ணி அது சர்வ் பண்ணோம். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணோம். பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணி ஒரு டீம் வந்து இதெல்லாம் பாத்திரங்களை கழுப்பி ரெடி பண்ணியிருப்பாங்க. இன்னொரு டீம் வந்து கிளம்பி திருப்பி லஞ்ச் வாங்கிறதுக்காக வண்டி எடுத்து கிளம்பி இப்படி அவங்களோட சைக்கிளிங்கு அவுட்டோர் இருக்கும் பட்சம் போது அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா பேக்கப் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க தங்கி இருக்கிற ஹோட்டல்ல ரூம்ஸ்க்கு யார் யார் எந்தெந்த ஹோட்டல்ல எவ்வளவு பேர் தங்கிருக்கான்னு அந்தந்த ரூம்ஸ்க்கு நீங்க கொண்டு போய் கேட்ல வைக்கணும், டிஃபன் கேரியர்ஸ் வைக்கணும். இப்படி அவங்க எல்லாம் பண்ணி முடிச்சு அவங்க தூங்குறது நைட்டு 12 மணி ஆகும், திருப்பி எந்திரிக்கிறது 2 மணி.
இப்படி ஒவ்வொரு துறையிலையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக தான் இதில் சொன்ன ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ஸ் வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க் அதுக்கு பின்னாடி இருக்கு. இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்காம உணராம இதை பத்தி புரிஞ்சுக்காம சர்வ சாதாரண இப்படி உட்காந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல இப்படி எடுத்து ஒரு கண்டென்ட்டை லீக் பண்றதுன்றது எவ்வளோ பேரோட வயிற்றுல அடிக்கிற மாதிரியான ஒரு செயல். அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுக்கு மன்னிப்பே கிடையாது. ஸோ அதே மாதிரி சார் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் இன்னும் சுத்திக்கிட்டே இருக்கு. நிறைய நல்ல ஸ்கிரிப்ட் வேணும்னு ப்ரொடியூசர் தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. அது புதுவாள் சொன்னாலும் கேட்கறதுக்கு விருப்பப்படுறாங்க. எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் சொல்றதை கேட்கவும் விருப்பப்படுறாங்க. உதவி இயக்குனர்கள் சொல்றதையும் கேட்க விருப்பப்படுறாங்க. ஸோ ஸ்கிரிப்டுக்கான டிமாண்ட் இன்ன வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு சார். ஆனா ஏன் அதை கிராக் பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ ஒரு பையன் இருப்பான், அவனுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி ஸ்கிரிப்ட் இருக்கும். பட் அவனுக்கு என்ன ரீச் பண்ணணும், யாரை போய் பார்க்கணும், என்ன பண்ணணும்னே தெரியாது. பட் அவங்ககிட்ட இருக்க ஸ்கிரிப்ட் கேட்டீங்கன்னா பார்த்த செம்மையா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி சார் அதை கிராக் பண்றது? இல்லை, கிராக் பண்ணது ஒன்றும் இல்லைங்க. அது உங்களுக்கு ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கணும். ஒன்று இந்த மாதிரி படங்கள், அதாவது நீங்கள் ஸ்கிரிப்ட் இந்த ப்ரொடியூசருக்கு பண்ணால் நல்லா இருக்கும், அவர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது, ஸோ அவருக்கு உண்டான ஏரியா யார் அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ரீச் ஆகிறதுக்கு உதாரணத்துக்கு ஒரு ட்ரீம் வாரியர் என் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணால் அவங்களுக்கு கரெக்டான இது, அது அவங்களோட ஃபார்முலா டைப்பான ஒரு படம் தான் என் ஸ்கிரிப்ட் அப்படின்னு கேட்கும்போது, அது அவரை பிச் பண்ணுறதுக்கு யார் வழி, எப்படி போய் ரீச் ஆகுதுன்னு நீங்கள் அதை கிராக் பண்ணால் உங்களுக்கு அது சோர்சஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கு. ரொம்ப அது ஈஸியாகவும் இருக்கு. ஆமாம். அது இல்லாமல் வேகாவே பார்த்தீங்கன்னா இவரை வச்சு பண்ணணும், இவர்கிட்ட அப்ரோச் பண்ண அவர்கிட்ட அப்ரோச் பண்ணுறது இன்னைக்கு இருக்கிற சினிமா சூழ்நிலைக்கு எல்லா தயாரிப்பாளர்களும் இன்னைக்கு எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நோன் ஃபேஸஸ் சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர்ஸ் வச்சு பண்ணாதான் காம்பினேஷன் பண்ணாவே இன்னைக்கு வந்து சேட்டலைட் ஓடிடின்ற ஒரு வியாபாரம்ன்றது இப்போ வருது. ஏன்னா இந்த சேட்டலைட் ஓடிடின்னு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸோட ஸ்கேல் பெருகி போச்சு. இப்போ அது திடீர்னு அது பிரேக் ஆன உடனே இன்னைக்கு வந்து ரிலீஸ் கட்டத்துக்கு நிறைய பேர் இன்னும் வந்து சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அன்னோன் பர்சனோட பண்ணும்போது எந்த விதமான அஷூரன்ஸும் கிடையாது. அது எப்படி சக்ஸஸ் ஆகும் பேக் ஃபேர் ஆகும்னு சொல்ல முடியாது. அதாவது இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா தானு சார் மேக்ஸ்னு ஒரு படம் எடுத்தாரு, பிச்சார் சுதீப் ஹீரோ. அது புது இயக்குனர் தான், ஆனா படம் வந்து சூப்பரா இருந்தது. கன்னடத்துல பெரிய ஹிட், தமிழ்ல அந்த அளவுக்கு பெருசா வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியல, ஆகல. இந்த மாதிரி சில நேரத்தில் அமைஞ்சிடும். அவரு அடுத்தடுத்து அதே இயரோட அந்த அடுத்த படமும் சத்யஜித் பண்ணிட்டாரு இந்த டைரக்டர். அது சில பேருக்கு அது அமைஞ்சிடும். என்னன்னாங்க இன்னைக்கு வந்து நீங்க எந்த மாதிரி படம் பண்ணும்போது கதையை போட தாண்டி சில இயக்குநர்கள் நல்ல ஸ்மார்ட்டா அழகா என்ன பண்றாங்க, ஒரு பட்ஜெட்டோட ஸ்கேலோட பிச் அனுப்புறாங்க நமக்கு. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி காலத்துல எல்லாம் வந்து பிச் டெக்ன்ற ஒரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஒரு அலைஞ்சு தேடி கண்டுபிடிச்சி ஏதோ ஒரு சோர்ஸ்ல ட்ரை பண்ணி ப்ரொடியூசரோட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர் சொல்ற டயத்துல நீங்க வந்து உட்காந்து கதையை நரேட் பண்றது தான் உங்களுக்கு பேட்டர்னா இருந்தது. இன்னைக்கு வந்து பிச் டெக்கு இது இன்னும் சொல்ல போனா சில பேர் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி கூட எடுத்து அனுப்பிடலாம். அதாவது கிரியேட்டிவிட்டியை வச்சுட்டு வேற அனுப்பிச்சிட்டு, சார் இந்த மாதிரி தான் சார், இந்த ஜானர்ல தான் சார் என் படம், இதுதான் சார் சொல்லிட்டு எல்லாம் சின்ன ஆப்ஷன்லாம் அனுப்பிச்சிட்டு பார்த்து அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு இதுல ஏதோ கொஞ்சம் இருக்குப்பா, இது பண்ணலாமா, கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு ஒரு தயாரிப்பாளரை யோசிக்க வைக்கிறவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு கண்டிப்பா கதை கேட்கறாங்க. கண்டிப்பா ஆமா சார். அதே மாதிரி பண்ணும்போது அதை தாண்டி இன்னொன்னு பாருங்க, இப்ப நீங்க வந்து டோட்டலா ஃப்ரெஷ் யார்கிட்ட ஒர்க் பண்ணல, ஆனா ஸ்கிரிப்டை நம்பி தான் நீங்க ஃபீல்டில் இறங்குறீங்க. அப்படின் போது நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான 2 விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, ஒரு நல்ல டேலண்டட் டிஓபி உங்களோட கனவை நிஜத்துல விஷுவல்ல கொண்டு வரதுக்கு, இன்னொன்னு ஒரு நல்ல கோ டைரக்டர் டெக்னிக்கலா உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றது, இவங்களெல்லாம் வச்சுட்டு நீங்க அந்த காம்பேக்டா அழகா அந்த ப்ரொடியூசருக்கு பண்ணி கொடுத்து ஜெயிச்சிங்கன்னா, இப்படிதான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்ல பல இயக்குநர்கள் வளர்ந்தாங்க, அறிமுகமானாங்க, வளர்ந்தாங்க. கிட்டத்தட்ட மகுடம் படம் வந்து சூப்பர் குட்டோட 99வது படம், நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற படம். நான் ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட் வந்தேன். ஓகே, அதே நிறுவனத்துல கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமான இயக்குநர்கள் அறிமுகமாயிருக்காங்க. விக்ரமன்ல ஆரம்பிச்சு கேஎஸ் ரவிக்குமார்ல தொடர்ந்து லிங்கசாமியில இருந்து சொல்லாமல் எஸ்எஸ்சிலேருந்து நிறைய பேர் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எழிலிருந்து எல்லாருமே ஸோ அவங்கெல்லாம் வந்து சூப்பர் குட் வந்து பார்த்தீங்கன்னா சௌத்ரி சார் வந்து கதைகளை நம்பி படம் பண்ணவர் தான். கதை கேட்டுட்டு இது செலக்ட் ஆகிட்டு இந்த டைரக்டர் ஓகேப்பா நீ கதை பண்ணுப்பா, நீ ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணப்பா சொல்லிட்டு அவங்க டிபார்ட்மெண்ட்ல அவங்க ப்ரொடக்ஷன்ல கூப்பிட்டு இப்போ ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஹீரோ கிட்ட போய் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு போய் கதை சொல்லிட்டு சொல்ல வச்சாரு.
அதோடைய காலங்கள் பொன்னான காலங்கள். அது இப்போ வருமா? இப்போ ஒரு சில ஹீரோஸ் இருக்காங்க, அவங்களால நிறைய ஸ்கிரிப்டுகள் பண்ணணுன்ற ஆசைகள் இருக்கும், ஆனால் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட மார்க்கெட் ஏறிடும், அவங்களால இறங்கி ஒரு ஸ்டெப் வந்து படம் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களே பண்ண முடியாத மாதிரி ஆயிடுது இல்லை சார்? அது எப்படி பாக்குறீங்க? இல்லை, எக்ஸாம்பிள் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து இறங்கி நான் பழையசுல ஒன்று பண்ணேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும், வெறும் லவ் வச்சு ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு ஜோன் பண்ண முடியுமானா அது பண்ண முடியாதுல்ல, அந்த மாதிரி சொல்றேன். இல்லை, இந்த விஷயத்தை வந்து நான் கொஞ்சம் அவங்க கேள்வியில கொஞ்சம் முரண்படுறேன். எப்படின்னா, நீங்கள் சொல்ற மற்ற ஹீரோஸ்களுக்கு இந்த கேள்வி பொருந்தோம். ஏன்னா அவங்க சொல்ல பண்ண முடியலன்னா இன்னைக்கு அதுல என்ன ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பல ஹீரோஸ் தயாரிப்பாளர்களோட மாறி இருக்காங்க. ஓகே, உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட இவங்க அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு டைரக்டர் கொடுக்க வேண்டிய கமிட்மெண்ட் அவங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி அவங்க யாரால ஒரு அறிமுகம் கிடைக்குதோ, கதைகள் கேட்குறாங்களோ, கேட்கறதெல்லாம் அவங்க வந்து ஒன்றுன்னா அவங்களுக்கு சொல்லி விடுறாங்க. அவங்களுக்கு பிடிக்குது, பிடிக்கல, சில கரெக்ஷன் சொல்றாங்க, சில இதில் உடன்படுதல்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சொல்லி தட்டி கழிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதில் அவங்க அனுப்புகிற ஒரு 4 ப்ராஜெக்ட்ல ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக வந்து அமைஞ்சது. அதை அவங்க மிஸ் பண்ண விரும்பல. ஓகே, அந்த டேரக்டர் அந்த ப்ரொடியூசர் வேணான்றாரா, இவர் வேணான்றாரா, அவரும் வேணான்றாரா, ஓகே ரைட்டு, இந்த படத்தை நம்மளே பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்க அந்த டைரக்டருக்கு அட்வான்ஸ் கொடுத்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க, பேப்பர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்க, நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு ப்ரொடக்ஷன்ல இறங்குறாங்க. ஓகே, சோ இஃப் அந்த மாதிரி நடக்குது. இஃப் தேர் இஸ் a good script for an actor, அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைங்கா இறங்கி இன்னைக்கு நீங்க நிறைய ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒன் பேனர்ஸ்ல நீங்க பண்ணிட்டு இருக்காங்க படத்துல. ஓகே, ஆமாமா, கரெக்ட், பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இது சூப்பர் ஸ்டார் மேட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அவர் ப்ரொடக்ஷன் பண்ணனா கூட அவரு வந்து இன்னைக்கும் வந்து தான் வந்து 173 படங்கள் நடிச்ச ஒரு நடிகரா தன்னை என்னைக்குமே இருப்பார். இன்னொரு டைரக்டர் சார் இருந்தா கூடாதுன்னு கேள்விப்பட்டேன். இன்னைக்கும் ஒரு படத்தை நடிச்சு முடிச்சு அதை ரிலீஸ் ஆகும்போது, முதல் படத்துல ரிலீஸ் ஆகும்போது அவரோட மனநிலை எப்படி இருக்குமோ, இந்த துடிப்பு எப்படி இருக்குமோ, அதே துடிப்பு தான் இன்னைக்கும் இருக்கு. அந்த பதட்டம் தான், அந்த இதுதான் இருக்கு. அந்த அளவுக்கு அது அந்த டெடிகேஷனோட அந்த ஒரு நேசம் நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு கரண்ட்ல இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிற ட்ரெண்டு, இன்னைக்கு இருக்கிற ஸ்டார்ஸ், இவங்களுக்கு நடுவுல நம்ம நிலைக்கணும், ஜெயிக்கணும்னா நம்ம எப்படி மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணணும் அப்படின்றது ஒன்று சேலஞ்சிங்கா இருக்கும். பண்ணதே ஒரே மாதிரியா இல்லாம அதுல ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவர் அந்த மாதிரி கொஞ்சம் படங்களை தேடுறாரு, அந்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுத்து பண்றாரு. சூப்பர் ஸ்டார் உங்ககிட்ட சொன்ன ஏதாவது ஒரு 2-3 விஷயங்கள் நீங்க ஆடியன்ஸ் கிட்ட சொன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தா என்ன விஷயம் சார்? சூப்பர் ஸ்டார் அதாவது பர்சனலா சொல்ற விஷயங்கள் நிறைய இருக்கும், அது வேற. நிறைய அட்வைஸுங்கெல்லாம் சொல்லுவார். அதை தாண்டி இல்லை, பொதுவாகவே அவர் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கணும் அப்படின்ற ரெகுலர் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணணும், ஃபுட்டு கண்ட்ரோலோட இருக்கணும் அப்படின்றவாரு. அது ரொம்ப சொல்லுவார். மெயின் திங்குங்க, இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு உலகத்தில் பரவிட்டு இருக்கிற, அதாவது கேன்சரை விட அதிகமாக பரவிட்டு இருக்கிற ஒரு நோயை பற்றி சொல்லுவார். நெகட்டிவிட்டியை தவிர்க்கணும், நெகட்டிவ் இக்னோர் பண்ணணும். நீங்க யார் பத்தியாவது தப்பா சொல்லி நீங்க எதனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் பத்தியாவது தப்பா சொல்லி தப்பா பேசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல சார், நான் பார்த்தேன். ஆனா அவரை பத்தி தப்பா பேசாத ஆட்கள் சொல்றது ரொம்ப குறைவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவரு என்னன்னா, அதுதாங்க சூப்பர் ஸ்டார். அவர் வாய் திறந்தாலும் அது செய்தி, வாய் திறக்கலனாலும் அதுவும் செய்தி. ஏன் வாய் திறக்கலன்றதுக்கு அது செய்தி, வாய் திறந்தா ஏன் இப்படி ஏன் வாய் திறந்தாரு, அப்படி ஏன் திறக்கலன்றது ஒரு செய்தி. நல்ல உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, தனுஷ் சார் வந்து அவருடைய பிறந்தநாள் கொண்டாடி இருக்காரு. அதை ரசிகர்கள் பெரிய அளவு கொண்டாடி இருக்காங்க. அது வந்து அரசியலுக்கு வராரு, கொடி அறிமுகப்படுத்திருக்காரு, விஜய்க்கு போட்டியாக வராருன்னு அது ஒரு பக்கம் நின்று ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தளபதி விஜய்க்கு அசுரன் தனுஷுக்கு போட்டின்ற மாதிரி அது குறைச்சி. இன்னொரு பக்கம் அங்கே உட்காந்து இன்னொரு கோஷ்டி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரஜினிக்கு வந்து இவர் விஜய் சிஎம் ஆனதை பிடிக்கல, அவர் வந்து உட்காந்துட்டு இந்த வேலை பார்க்குறாரு, லாரன்ஸும் தூண்டி விடுறாரு, தனுஷை உசுப்பேத்தி விடுறாரு, இந்த பக்கம் தன்னோட மனைவியை வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு இப்படி ஒரு மீம்ஸ் போடுறாங்க. அவருக்கு ஒரு வேலை கிடையாது. அவர் வரணுச்சா எதுக்கு இவங்களெல்லாம் அவர் சுபேத்திட்டு பண்ணிடணும், அவர் தானே உட்காந்து நேரில் வந்து வரலாமுங்க. அவர் வேண்டாம்னு சொல்லிட்டு தானே ஒதுங்கி உட்காந்துட்டு இருக்காரு. வேண்டாம் தானே சொல்லிட்டாரு. அவர் நல்லா பீக்ல இருக்கும்போது இதே 96லயே அவரு சப்போர்ட் தான் பண்ணாரு. அன்னைக்கு நினைச்சிட்டு அவர் ஆட்சிக்கு பிடிச்சிருக்கலாமே, அன்னைக்கு வந்திருக்கலாம். அரசியல் வேண்டாம் தானே சொன்னாரு, அரசியல் வரலன்னு தானே சொன்னாரு. ஏன்னா அவர் மாதிரி மனுஷன்லாம் வந்து அரசியல் நிலைக்கிறது ரொம்ப கஷ்டங்க.
ஏன்னா எல்லாரோட சாஃப்டாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறது வந்து அரசியலில் சாத்தியமே கிடையாது. நீங்கள் எதிரியாக இல்லாமல் இருக்கவே முடியாது. ஆமா, இமேஜே மாறிடும். நீங்கள் நல்லவனா தான் யாருமே உங்களை ஏற்றுக்கவே மாட்டாங்களே. எதிரின்னு ஒருத்தன் வேணுமே, நீங்கள் யாரை எதிரியா ஏற்றுப்பீங்க? அங்கேயே கஷ்டம் இல்லை. அது பண்ண முடியாதுல்ல. அது ஒரு கலைஞனுக்கு வந்து அது எல்லாரையும் நம்மள அரவணைக்க அவர் அந்த மாதிரி நினைக்க மாட்டாரு, யாருமே எதிரியா நினைக்க மாட்டாரு. அதானே கஷ்டம். அவருதான் நிறைய பேர் இந்த எதிரியா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதானே கஷ்டம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு உங்க சைட்ல இருந்து ரஜினி சார் சைட்ல இருந்து ஒரு பிஆர்ஓ சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது, கிளாரிஃபை பண்ணதுக்கான ஒரு பாட்காஸ்டா இது அமைஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சீரியஸா சர்ப்ரைசிங்கா இருந்தது. ஆனா இந்த எலமெண்ட்ஸும் பேசிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியால, எல்லாம் வைரல் ஆகிட்டு இருக்கு. இல்லை, நான் பொதுவாக இந்த மாதிரி விஷயம் எதுவுமே நான் தனியாக கூட நான் சொல்றதில்லை. நிறைய பேர் நம்ம தலைவர் ஃபேன்ஸே எம்எல்ஏ நிறைய பேர் கோவப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க. இவனா எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டாரு. ஏன்னா இது அவர் சார்ந்த விஷயம் அப்படின்னும் போது அவர் பர்மிஷன் இல்லாமல் நம்ம எதுவும், தலைவர் பர்மிஷன் இல்லாமல் நம்ம எதுவும் பேச முடியாதுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து பேட்டின்ற வரும்போது ஒரு கேள்விக்கு பதிலாக எதுனா இதை கன்வே பண்ணுறேனே தவிர இது வந்து நான் அஃபிஷியலாக ஒரு அறிக்கை மாதிரி எல்லாம் நான் இதை எதுவும் சொல்லலை. ஒரு Q&A மாதிரி. ஓகே சரிங்களா? இது பேட்டியில் இது ஒரு பார்ட் ஆஃப் த செக்மெண்ட் மாதிரி தான் நான் இதை சொல்லியிருக்கேன் தவிர இது அஃபிஷியலாக தலைவர் சார்பில் எந்த விதமான அறிக்கையோ ஒரு டெஃபினேஷனோ இல்லை அவரை பற்றி நீங்கள் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு தெரியும் போது அதை எனக்கு தெரிஞ்ச சொல்லணும்னு நினைச்சதை நான் சொல்லிட்டேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கமிங் சார். தேங்க்யூ ஸோ மச். ஹோப் இதுக்கப்புறம் என்ன சார் ஃபியூச்சர், இதுக்கப்புறம் என்ன பிளான் வச்சிருக்கீங்க, நீங்க என்ன பண்ணலாம்? ஒன்றும் பிளான் இல்லை, கடவுள் போகிற போக்கில் போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, ப்ரொடியூஸ் பண்ணணும், டைரக்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது அந்த சான்ஸ் இருக்கிற வரைக்கும் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா இதே போல கடைசி வரைக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இறுதி மூச்சு வரைக்கும் இதே போல பயணம் தொடர்ந்து. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார்